என் அன்பு மீட்பரின் கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் மீட்பர் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக தான் இருக்கணும். எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி செலுத்தணும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். என்ன, அதுக்காக தான் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யுமா? நம்ம நன்றி செலுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுமா. சரி, இப்போது இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டி ஒரு சின்ன வசனம், ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி ஜெபம், அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். சரியா? அதே போல் தான் யாரும் இன்றைக்கி எங்கேயும் எழுந்து போகக்கூடாது. டிவி முன்னாடியே உட்காந்துருக்கணும். பைபிளோட உட்காந்துருக்கீங்களா? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? இல்லையா? இல்லாதவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் எடுத்துகிட்டு வாங்க. ஆண்டி வெயிட் பண்ணுறேன். சரி, எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? சரி, இப்போ வசனம் படிக்கலாமா? எடுத்துக்கிறீங்களா பைபிளை கையில்? இல்லை, சீராக்காகமம் எடுங்க. 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. சீராக்காகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. என்றும் வாழும் ஆண்டவரே, அண்டம் முழுவதையும் படைத்தார். ஆண்டவர் ஒருவரே நீதி உள்ளவர். அவரை தவிர வேறு எவரும் இலர். அவர் தம் கையின் அசைவினால் உலகை நெறிப்படுத்துகின்றார். எல்லாம் அவருடைய திருவுளத்திற்கு அடிபணிகின்றன. அவர் எல்லாவற்றிற்கும் மன்னர். தம் ஆற்றலால் தூயவற்றை தூய்மை அல்லாதவற்றினின்று பிரித்து வைக்கின்றார். அவர் தம் செயல்களை அறிவிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார்? அவரது பேராற்றலை எவரால் அளவிட முடியும்? அவரது இரக்கத்தை எவரால் முழுவதும் விரித்துரைக்க இயலும்? ஆண்டவரின் வியதகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது. அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது. மனிதர் அவற்றை கண்டுணர்ந்து விட்டதாக எண்ணும்போதுதான் கண்டுணரவே தொடங்குகின்றனர். அவற்றை கண்டுணர்ந்து முடிக்கும்போது மேலும் குழப்பம் அடைகின்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய பெருமையை பற்றி சொல்லுது. என்ன செல்லம், புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னென்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஞானம் எப்பேற்பட்டது, இந்த உலகத்தையெல்லாம் எப்படி படைச்சாரு, அவருடைய படைப்பை யாராலையும் குறை கூற முடியாது. அப்படி தான் இந்த வேத வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ ஆண்டி ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்தில் ராஜா அங்கிள் இருந்தாங்களாம். அந்த ராஜா அங்கிளுக்கு க்ளோரி அவங்க மனைவி பேர், அவங்க குழந்தை பேர் சில்வியாவாம். இந்த ராஜா அங்கிளுடைய வேலை என்னன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற களிமண்ணை நல்லா பிசைந்து, இந்த சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க வந்து குட்டி சொப்பு வச்சு விளையாடுவாங்க பார்த்தியா, குண்டா அடுப்பு கிடுப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பொருளை களிமண்ணெல்லாம் செய்வாங்களாம். அந்த பாய்ஸ்க்கு என்னென்னா பேட்டு, பாலு, அது மாதிரி கிராமத்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவருக்கு தெரியும் போல் அந்த மாதிரி குட்டி குட்டி களிமண்ணால் செய்த தன் கைவினை பொருட்களை என்ன செய்வாங்களாம், அழகாக செஞ்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்களாம். அழகாக என்னென்ன கலர், நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸ் என்ன செய்வாங்க, நல்லா பெயிண்ட் பண்ணி பார்க்கவே சும்மா பளிச்சுன்னு இருக்குமா. அந்த மாதிரி இவங்க நிறைய செஞ்சு கூட நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிராமத்துக்கு ஓரமாக மெல்லாமல் நடந்து போயிட்டு டெய்லி விற்றுட்டு வருவாங்களாம். அவங்க ஒய்ஃப் என்ன செய்வாங்களாம், க்ளோரி ஆண்டி ஏதோ எளிமையான குடும்பம் தான், அவங்களால முடிஞ்ச ஒரு எலுமிச்சை சாதமோ இல்லை ஒரு தக்காளி சாதமோ இல்லை ஒரு மோர் சாதமோ ஏதோ ஒரு சாப்பாடு டெய்லி கட்டி கொடுப்பாங்களாம். அங்கிள் அதை கொண்டு போயிட்டு பொருளை விற்றுட்டு எங்கேயாவது அமர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவாராம். அதே போல் ஒரு நாள் இந்த ராஜா அங்கிள் என்ன செஞ்சாங்களா, கூட நிறைய இந்த விளையாட்டு ஜாமானை, அதாவது பெண் பிள்ளைக்கு தனியாக ஆண் பிள்ளைக்கு தனியாக பிரித்து வச்சுட்டு கூட நிறைய ஜாமானை வச்சுட்டு அந்த கிராமத்துக்கு ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்களாம். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்களாம். பார்த்து திடீர்னு சைடில் திரும்பி பார்த்தா ஒரு மெல்லிய கொடி ஒன்று இருக்குதான். அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காய் அப்படியே படுத்துட்டு இருக்குதான். அதால் தாங்கவே முடியல. அந்த சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காய் நேமாக தர்பூசணி பழமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கீழே படுத்துட்டு உருண்டுட்டு இருக்குதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அதே மாதிரி கொடியில் பூசணிக்கு அப்படியே தட்டையாக உருளையாக
இவருக்கு யோசனையா, என்னடா இது இவ்வளோண்டு நரம்பு மாதிரி இருக்குது, இந்த நரம்பு மாதிரி இருக்கிற அந்த செடிக்கு இவ்வளோ பெரிய காயை இந்த ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, என்ன ஒரு டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி என்னவோ தெரில, ஒன்றும் புரியல எனக்கு சொல்லிட்டு இவருனா பெரிய ஞானி மாதிரி நினச்சிக்கினா சார் ரோட்டில் போயிட்டே இருக்கிறான். போகிறதுக்குள்ளே அந்த ரோட்டில் ஒரு சில வீடுங்க இருக்கிற அந்த சின்ன குட்டி பசங்க, அண்ணா 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 வாங்க 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 எனக்கு செப்பு கொடுங்க சொல்லிட்டு 10 பைசா 5 பைசா கொடுத்து செப்புங்களை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே டைம் ஒரு மணி ஆயிடுச்சு. ராஜா அங்கிளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கடா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணுக்கு எட்டின தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சான். சரி நம்ம அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப களைப்பாக இருக்கே, அந்த ஆலமரத்துக்கு கீழே நல்லா குழுகுன்னு இருக்கும் இல்லையா. சரி அங்கிள் ஃபாஸ்ட்டாக நடந்தாங்க. ராஜா அங்கிள் போய் என்ன செஞ்சாங்களாம், தலைமையில் இருக்கிற அந்த கூடையை இறக்கி வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கட்டி கொடுத்த அந்த சூப்பரான நல்லா குழுகுன்னு அந்த வெயிலுக்கு அதுவும் நல்ல ஒரு தயிர் சாதம் தலைன்னு ஒரு தயிர் சாதம் சின்ன டிஃபன் எடுத்தாங்களாம். அழகாக சாப்பிட்டாங்களாம். தயிர் சாதம் இல்லையா, அங்கே நல்லா குளிர்ந்த காற்று அடிக்கிறதுக்குள்ளே ராஜா அங்கே என்ன செஞ்சுதான், தூக்கம் வர ஆரம்பிச்சுதான். என்ன செஞ்சாங்களாம், அப்படியே லைட்டாக கண்ணை மூடினாங்களாம். கண்ணை மூடி அப்படியே படுக்க போனாங்களாம். அண்ணாந்து பார்த்தா சரியான கோவம் வந்துருச்சான். என்னடா இது இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, ஆனால் அதில் பார்த்தா இவ்வளோ குட்டி குட்டி காய் இருக்குது, பழம் என்ன இது, வரும்போது பார்த்து அந்த சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காயை ஆண்டவர் படைச்சிருந்தாரு, ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, இது இவ்வளோண்டு குட்டி குட்டியாக பழம் இருக்குது, இந்த ஆண்டவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறாரு, அவர் ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு, என்னடா இது நினச்சே உடனே புரிஞ்சிக்கவே முடியலடா இந்த ஆண்டவர் சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி அந்த கதையை விட்டு தள்ளு, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்கி அவனு சொல்லிட்டு என்ன செஞ்சாரான், மெல்லமாக அப்படியே படுத்தாங்களாம். படுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலையாம். என்ன செஞ்சுதான், ஆலமரத்துலேருந்து ஒரு பழம் சும்மா மோட்டுன்னு வந்து நெத்தி மேலே விழுந்துச்சான். துடிச்சு பிடிச்சி விழுந்துட்டாரான் அந்த ராஜா அங்கிள். பார்த்தா ஆலமரத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பழம் சொன்னாங்க பார்த்தியா, கல்லை தட்டிக்க மோட்டுன்னு வந்து விழுந்துச்சான். பயம் வந்துடுச்சான். அடடா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் இவ்வளோ பெரிய மரத்தில் இவ்வளோண்டு காய் இருக்குது, இதுக்கு இல்லாமல் இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோ பெரிய காய் தானே வைக்கணும் இந்த ஏசப்பா, இன்னும் இவ்வளோண்டு வச்சுக்காரன்னு சொன்னேன். ஐயோ நல்ல வேலை ஆண்டவர் பார்த்து தான் செஞ்சுருக்கிறாரு போல், அவ்வளோ பெரிய காய் இருந்ததுன்னா நான் என்ன நிலைமைக்கு ஆகிருப்பேன், இன்னொரு என் மண்டை வந்து செதறியே போயிருக்குமே. ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை படைப்பை நான் வந்து உதாசனப்படுத்தி பேசிட்டேன், அவருக்கு தெரியும் போல் இந்த நம்முடைய பிள்ளைங்க வந்து இங்கே படுக்க வருவாங்க, இதே இவ்வளோ பெரிய காய் படிச்சுட்டா அவங்க மேலகளை விழுந்து அவங்களை தாங்காது சொல்லிட்டு ஏசப்பா இப்படி படைச்சிருக்கிறாரு போல், நான் பெரிய ஞானி மாதிரி அவர் படைப்பை வந்து கேவலப்படுத்தி இன்னும் இந்த ஏசப்பா இப்பெல்லாம் படித்தாருன்னு பேசிட்டேன். ஐயோ ஏசப்பா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்குங்க ஏசப்பா, நான் இனிமேல் அப்படி நான் பேசவே மாட்டேன், எனக்கு நீங்கள் நல்லா உணர்த்திட்டீங்க ஏசப்பா சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா, ராஜா அங்கிளை மன்னிச்சிட்டாரா. ராஜா அங்கிளும் ஆண்டவர் மன்னிச்சிட்ட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்து க்ளோரி ஆண்டிகிட்ட சொன்னால் நடந்ததெல்லாம், இந்த மாதிரி நடந்துச்சு க்ளோரி, இந்த மாதிரி க்ளோரி ஆண்டியே சொன்னாங்களாம், என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, சரி பரவாயில்லைங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்படி பேசக்கூடாதுங்க, ஆண்டவருக்கு தெரியுங்க எதை எப்படி படிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு க்ளோரி ஆண்டி சொன்னாங்களாம். ஓகே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. என்ன குட்டீஸ் கதை கேட்டிங்களா, புரிஞ்சுதா? முதல்ல இந்த ராஜா அங்கிள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, தப்பு செஞ்சுட்டா உடனே ஏசப்பாக்கிட்ட செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்டுடணும். ஏசப்பாக்கிட்ட மட்டும் இல்லை மனுஷங்கக்கிட்ட கூட ஏதாவது தவறு செய்யும்போது என்ன செய்யணும், அம்மா சாரிம்மா, அப்பா சாரிப்பா, அண்ணா சாரிண்ணா, அக்கா சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டுடணும். மன்னிப்பு கேட்குற குணம்தான். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஏசப்பா நம்மளை கூட சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, மனிதர்கள் சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னாங்க, ஏசப்பா பிதா கிட்ட தந்தையை நோக்கி பார்த்து என்ன சொன்னாங்க, தந்தையே இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறாங்க, நீங்கள் இவர்களை மன்னிங்க. அவர் என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அவரை அடித்து இழுத்துட்டு வந்துட்டு வாரினால வச்சு அடிக்கிறாங்க, ரத்தம் பீறிட்டு அடிக்குது, பாரமான சிலுவை ஏசப்பா முதுகில் சுமக்க வைக்கிறாங்க. ஏசப்பா அப்படியே தாங்க முடியாமல் 3 முறை விழுறாங்க. அந்த பாரத்தை தாங்கிட்டு அந்த கல்வாரி மலை எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், ஏறி வராங்க. ஏறி வந்து சிலுவையில் எப்படி நம்ம சின்ன பின்னு குத்துனாவோட எப்படி வலிக்குது, ஆனால் ஏசப்பாவோட கரத்தில் இவ்வளோ பெரிய ஆணியை போட்டு கையிலையும் காலிலையும் முட்டிலையும் அடிக்கிறாங்க. ஏசப்பாக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். அவர் மனித தன்மையாக தானே இருந்தார், கட்டாயமாக அவருக்கு வலிச்சு தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா நம்மளெல்லாம் அந்த பிசாசின் பிடியிருந்து மீட்டுக்கொள்வதற்காக தான் அந்த பாரத்தையும் அந்த வலியும் தாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அடித்தது நோக தான் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் தந்தையை நோக்கி என்ன சொல்கிறாங்களாம், தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியல, இவங்க நீங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த குணம் இல்லையா. நாம் ஏசப்பா பிள்ளை தானே, நாம தானே.
அப்போது நம்ம ஏசப்பா பிள்ளை நம்ம அவரை மாதிரி தான் நம்ம செய்யணும். ஆமாம், நம்ம ஏசப்பா ஒருத்தர் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்பை நம்ம மன்னிக்கிற குணம். நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிச்சாதான் கிருபை பெருகுன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் கூட என்ன செய்யணும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா, ஹலோ ஓய் ஃப்ரெண்டு, ஹலோ என்னவோ மேரியோ ஷீலாவோ மாலாவோ ஏதோ பேரை சொல்லிட்டு ஐ எம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன செய்வா? ஐயோ அப்படிலாம் சொல்லாத செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவாங்க. என்ன அது நடந்த சண்டையெல்லாம் அந்த சாரி கேட்கும்போது ஃபுல்லாக டோட்டலாக ஆண்டவனை செய்வார், மறக்க வச்சிருவார். முதல்ல மம்மி டேடி கிட்ட நீங்கள் சாரி சொல்ல பழகணும். ஏன்னா அம்மா அதையும் ஒரு வேலை சொல்லுவாங்க, அது செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க, அது அம்மா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு மம்மி சாரி மம்மி, கொஞ்சம் விளையாட்டு இருந்தேன், சாரி, இப்போ போய் நான் செய்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். இந்த மாதிரி நல்ல பண்புகள் நீங்கள் செய்யணும். இந்த சின்ன வயசு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வளர வளர அந்த நல்ல பண்புகளே உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். என்ன செல்லங்களே, கதை புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ஜெபம் சொல்லி ப்ரோக்ராமை முடிக்கலாம். இப்போ ஜெபம் செய்யலாமா? என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உலகை என்று காண்பாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம், படைத்தவன் அன்பு இதயம். உயர்ந்து விரிந்த வானம், பரந்த அவர் மனம் கூறும். எங்கெங்கும் விசிடும் சென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும். மின்னிடும் மீன்களும் ஒளித்தரும் கதிரும், மின்னலும் தன்னொளி வீசும். என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு. என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு. இயற்கையை அணுகு, இன்பம் அள்ளி பருகு. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை என்று காண்பாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு தெய்வமே, நீங்கள் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே நீர் படைத்திருக்கிற அந்த உலகத்தை கண்டு நாங்கள் வியக்கிறோம். ராஜா தகப்பனே, பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும், இரவிலே ஆண்டவரே கோடி கணக்கான நட்சத்திரங்களை ஆண்டவரே எங்கள் கண்கள் கண்டு மகிழத்தக்கதாய் ஆண்டவரே நீ நேசித்து படைத்த இந்த மனிதர்கள் ஆண்டவரே இந்த பூமியில் வாழத்தக்கதான அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உமது படைப்புகளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழகான வானத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், அழகான பூமிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், அழகான கடலுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அழகான நீரூற்றுகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆறுகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், மேகங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய எல்லைகளை வகுத்து வைத்து கடல்களை அதன் எல்லைகளை வைத்திருக்கிறோம் மாபெரிய ஞானத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் ஆண்டவரே நல்ல மழையை எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் அனைத்து படைப்புகளையும் ஆண்டவரே அப்பா அருமையான காற்றுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அருமையான பனித்துளிகளுக்காய் ஸ்தோத்திரம். இயற்கைகளை ஆண்டவரே எண்ணி எண்ணி வியக்கும் வகையிலே ஆண்டவரே நீ படைத்திருக்கிறே சுவாமி. அப்பா உடைய அனாதி ஞானத்தினால் சிருஷ்டித்து ஆண்டவரே அவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து
ஆசீர்வதித்து அவைகளை நீர் எங்களுக்கு கீழ்ப்படிய செய்து வைத்திருக்கிறீரே சுவாமி. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயற்கைகள் உமக்கு கீழ்ப்படிந்தது போல ஆண்டவரே அப்பா அன்று ராஜா நீர் கடலிலே பிரயாணம் செய்த போது காற்றை பார்த்து இறையாது என்று சொல்லி அந்த காற்றை அடக்கினது போல எங்களுக்கும் அந்த இயற்கைகளை ஆளுகிற வல்லமை நீர் கொடுத்திருக்கிறே சுவாமி. அப்பா நீ அனாதி ஞானத்தினால் யோசித்து யோசித்து படைத்த அத்தனை திறமையான அத்தனை படைப்புகளையும் நீர் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் கிருபை செய்திருக்கிறீரே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. என் பிள்ளைகள் ஆண்டவரே இயற்கை ஆண்டவரே தனது நண்பன் என்று நினைத்து ஆண்டவரே இயற்கையை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே மழையினால் வருகிற தண்ணீரை ஆண்டவரே விரயமாக்காதபடிக்கு தகப்பனே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுங்க. இயற்கையை பாதுகாக்கிற திறமையை கொடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆண்டவரே ராஜா அந்த ஒரு இதுவை கிருபையை கொடுங்க சுவாமி. இயற்கையை தந்தவரும் நீர்தான், அதை படைத்தவரும் நீர்தான், எங்களை ஆளுவதற்கு தகுதிப்படுத்தினவர் நீர்தான் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிப்பது போல இயற்கையும் நேசித்து அப்பா அதை வாழ அதோடு ஒத்து போக கத்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு அருமையான கருத்துக்களை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள நேற்று உதவி செய்திரே இந்த மீட்பு தொலைக்காட்சி மூலமாய் சுவாமி. என் பிள்ளைகள் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷ ஞானத்தினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. குறைவுபட்ட எல்லா காரியத்திலும் விசேஷ ஞானங்களை கொடுத்து என் தகப்பனே அனாதி ஞானத்தினால் அவளை ஆசீர்வதிக்கும்படியா அவளை கரத்தை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ராஜா இந்த ஜெபத்தை நீ தூபம் போல ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருகிறவர் நீர் சுவாமி. ராஜா என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்யும்படியா அவளை சாம்பத்தை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். எல்லோரும் செல்லுங்களே என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கற்பித்த ஜெபத்தை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆட்சியும் மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரியது, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்ன குட்டீஸ் எல்லாம் முடிஞ்சுது, என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஜெபம்லாம் முடிஞ்சிச்சு. சரி, அது இதே போல் ஒரு குட்டி கதையோட ஒரு நல்ல ஒரு வசனத்தோட ஆணுடைய வசனத்தோட நாளைக்கு இதே டைமு ஆண்டி உங்களை மீண்டும் சந்திக்க வருவேன். சரியா? இப்போ பாய்.